அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தி சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கோட சாப்டர் 3 நெவர் எனாஃபில் ஒரு சின்ன பாட்டு தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கம்பேரிசன். இந்த உலகத்தில் எல்லாருமே இன்னொருத்தரை கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா விஷயத்துங்களும், ஈவன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான், இவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், நான் இவ்வளோ சம்பாதிக்கேன், நான் இன்னும் சம்பாதிக்கணும், அவனை விட கூட சம்பாதிக்கணும். இந்த ஆதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நோயிங் வென் யூ ஹாவ் எனாஃப் அப்படின்னா, எப்போ உனக்கு போதும்னு தோணுதோ அதே சிறந்தது. அதை கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனை தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நமக்கு போதும்னு ஒரு டைமில் நம்ம அதை ஸ்டாப் பண்ணி நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கணும். எப்போதுமே ஐயோ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நிறைய சம்பாதிச்சிட்டோம், இன்னும் சம்பாதிக்கணும்னு ரிஸ்க்கு இருக்குது, லக்கும் இருக்குது, ரிஸ்க்கு இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட் லேட்டே சொல்லியிருக்காரு, லக்கும் ரிஸ்க்கும் அண்ணன் தம்பி மாதிரி 2 பேருமே இருக்காங்க இதில். அதனால் அந்த ஆபத்தை உணர்ந்து தான் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எது பண்ணாலும் நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ரிஸ்க்கும் எடுக்கணும் சம்டைம்ஸில். பட் எப்போவுமே ரிஸ்க் எடுக்கணும்னு எந்த இதுவும் இல்லை, ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி நம்ம இந்த ரஜத் குப்தா அவங்க அரெஸ்ட் ஆகி அவங்க சிறை தண்டனை எல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்த அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ் அந்த பத்திரிகை சொல்லுவதில், எதுலேயுமே ரொம்ப அட்டாச் ஆகியிருக்காதீங்க. இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கணும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தேன், இன்னும் பணம் சம்பாதிக்கணும், மில்லியனர்லேருந்து பில்லியனர் ஆகணும்னு சொல்லி இன்னும் சம்பாதிக்கணும்னு ஒரு வெறி கொண்டு பணத்து மேலே தேடிட்டு இருந்தேன். பணம் கிடைக்கும். ஆனால் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு, ரொம்ப அட்டாச்சாக இருந்தேன். என்னுடைய ரெப்புடேஷன் போச்சு, என்னுடைய ஃப்ரீடம் போச்சு, என்னுடைய ஃபேமிலியில் யாருமே என்னை மதிக்கக்கூட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாமே தேவைக்கு தான். தேவையை மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம இப்போ சாப்பிடும்போது எடுத்துவோமே எக்ஸாம்பிள், நம்ம இப்போ நமக்கு தேவையானதை விட அதிகமாக சாப்பாடு எடுத்துட்டோம், நம்மளால் சாப்பிட முடியுமா? லாஸ்ட்டில் மிச்சம் தான் இப்போ. அதனால் எப்போவுமே இப்போ சாப்பாடு எடுக்கும்போது சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ நமக்கு தேவையான அளவு சாப்பாடு எடுக்கிறோம், ஆனால் எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் எடுக்கணும். தேவையில்லாமல் நிறைய எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொருத்தங்களுக்கு சாப்பாடே நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம நிறைய எடுத்துட்டோம், பட் இன்னும் நமக்கு அடுத்து வரவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கும். ஒருவேளை அவங்க நிறைய சாப்பிடுவாங்களா இருக்கும். சம்டைம்ஸ் தேவைக்கு ஏற்ப உணர்ந்து செயல்படுவதே சரியானது. இந்த மாதிரி நல்ல பயனுள்ள வீடியோகளை பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.